பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் வெர்ஷன் 5.02ல் ஒரு பபுள் பிளாட் எப்படி வரைவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பபுள் பிளாட் என்பது தமிழில் குமிழி வரைபடம்னு சொல்லுவாங்க. இது ஸ்காட்டர் பிளாட்டில் ஒரு வகை தான் இந்த பபுள் பிளாட். பொதுவாக இந்த பபுள் பிளாட் காட்சி தரவுப்படுத்தலில் பல சிக்கலான தரவுகளை எளிமையாக காட்சிப்படுத்துவதற்கு இந்த பபுள் பிளாட்டை பயன்படுத்துவாங்க. பொதுவாக இதில் 3 மாறிலிகள் இந்த பபுள் பிளாட்டில் எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ்எச்சில் ஒரு மாறிலி என்பது வேரியபிள், அடுத்து ஒய்எக்ஸில் ஒரு மாறிலியும், மூன்றாவதாக ஒரு மாறிலியும் எடுத்துக்கொள்ளப்படும். இது பபுளோட அளவை பொறுத்தது. காட்சிப்படுத்துவதற்காக இந்த மூன்றாவது மாறிலி பபுளோட சைஸை காட்சிப்படுத்தும். ஓகே, இதை எடுத்திருக்க டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இந்த பபுள் சார்ட்டை வரைவதற்கு நம்ம 3 வேரியபிள், அதாவது 3 மாறிலி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டாக ஒன்று பாப்புலேஷன் டென்சிட்டி இண்டிவிஜுவல்/கிலோமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ரெண்டாவது ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர் டெம்பரேச்சர் எடுத்திருக்கோம். இது டிகிரிஸில். ஸோ தேர்ட் ஒன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி ஜெனான் இண்டெக்ஸ் குறியீடில் எடுத்திருக்கிறோம். இந்த 3 வேரியபிளும் வச்சுக்கொண்டு ஒரு பபுள் பிளாட்டை ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் வரைய போகிறோம். ஓகே, இதில் ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணுறது மற்றும் ஒரு டேட்டாவை எப்படி கஸ்டமைஸ் பண்ண போன சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அது தொடர்பான வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டேட்டா எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். மேலும் வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். ஓகே, இப்போ எடுத்திருக்க டேட்டாவை வச்சு எப்படி பபுள் பிளாட் வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி மற்றும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி மொத்தம் 7 ரீஜியன்ஸில் A to G வரை இருக்கக்கூடிய 7 ரீஜியன்ஸில் எடுத்திருக்கோம். இந்த டேட்டா வச்சு பபுள் பிளாட் வரையலாம். ஸோ செலக்ட் ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளாட் மெனுவில் பபுள் பிளாட் ஸோ நம்ம தேர்வு செய்யும் பொழுது நமக்கு பபுள் பிளாட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதில் எக்ஸ்எச்எஸில் பாப்புலேஷன் டென்சிட்டி, ஒய்எக்ஸஸில் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ஜெனான் இண்டெக்ஸ் நமக்கு பபுள்ஸ் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோ லேபிள்ஸ். ஸோ ரோ லேபிள் செக் பாக்ஸை தேர்வு செய்யும் பொழுது நமக்கு 7 ரீஜியன்ஸுக்கான நேமும் கொடுத்துரும். ஸோ ரீஜியன் பி, ரீஜியன் எஃப், ரீஜியன் ஏ போன்ற நேம் நமக்கு கொடுத்துரும். இந்த நேமு கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. சைஸ் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்டு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பபுளோட சைஸ். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய வெறும் டாட்ஸாக தெரியக்கூடிய பபுள்ஸை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பபுள் சைஸுங்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நமக்கு பபுளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 வரைக்கும் பபுள் சைஸ் இருக்குது. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக 60ங்கிற ஆப்ஷன்ஸ் நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ மேனுவலாக செட் பண்ண முடியல, மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம் 60. ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா 60. கீழே சப்ஸ்ட்ராக்ட் மினிமம். ஸோ அந்த பபுளோட சைஸை மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய பபுள் சைஸ் பெருசாக இருக்குது, எனக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா சப்ஸ்ட்ராக்ட் மினிமம்ங்கிற செக் பாக்ஸை தேர்வு செஞ்சு இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பபுள்ஸோட கலர் மேப். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன்ஸ் கலர் மேப்புங்கிற செக் பாக்ஸை தேர்வு செய்யும் பொழுது நமக்கு பபுள்ஸோட கலர் சேஞ்சஸ் ஆயிரும். இங்கே பபுளோட சைஸ் அனைத்து பபுளோட சைஸும் ஒரே சைஸில் தான் இருக்கும் கலர் மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொழுது. ஸோ வெறும் பபுளோட சைஸ் மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுக்கும். அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜியன் பியும் ரீஜியன் எஃப்பும் பெரிய பபுளாகவும், ரீஜியன் சி போன்றவை சிறிய பபுளாகவும் இருக்கும். ஸோ நம்ம கலர் மேப்பை யூஸ் பண்ணும்பொழுது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கலர்ஸை வச்சு தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக 95% ஆஃப் எலிப்ஸ். ஸோ இந்த பபுள் சார்ட்டில் 95% ஆஃப் எலிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த செக் பாக்ஸை தேர்வு செய்யும் பொழுது நமக்கு 95 எலிப்ஸுக்கு ஒரு லைனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பொதுவாக இந்த பபுள் வரைபடத்தில் அதாவது 95% எலிப்ஸ் என்பது நம்பிக்கையின் நீள்வட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த 95% ஆஃப் எலிப்ஸ் தரவு புள்ளியில் வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படும் பகுதிகளை குறிக்கிறது. தரவு இருமாறான இயல்பான பரவலை பின்பற்றுகிறதா என்று வைத்துக்கொள்வோம். இது
இரண்டு மாறிலிகளுக்கு அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையான மாறுபாடு மற்றும் தொடர்பை பார்வைக்கு குறிக்கிறது மற்றும் போக்குகள், கொத்துகள் அல்லது அவற்றின் வெளிப்புறங்களின் அடையாளங்களை காண நமக்கு உதவுகின்றது. பொதுவாக இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவலைசிங் வேரியபிலிட்டி, அதாவது இது வந்து மாறுபட்ட காட்சிப்படுத்துதல். ஒரு தரவில் தரவின் பறவையும் அதன் இறுக்கமாகவோ அல்லது தளர்வாகவோ தொகுக்கப்பட்டுள்ளதா என்பதை காட்சிப்படுத்துகின்றது. மற்றும் ஐடென்டிஃபைடிங் ட்ரெண்ட்ஸ், அதாவது தரவினோட போக்குகளை அடையாளம் காணுதல். ஒரு மாறிலிகளுக்கு இடையேயான ஒரு நேரியல் அல்லது நேரியல் அல்லாத உறவு உள்ளதா என்பதை தீர்மானிக்க இந்த 95% ஆஃப் எலிப்ஸ் நமக்கு பயன்படுத்தப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பேரிங் குரூப்ஸ், குழுக்களை ஒப்பிடுதல். பல குழுக்கள் திட்டமிடும் பொழுது நீள்வட்டங்கள் மாறுபாடு அல்லது மைய போக்குகளில் உள்ள வேறுபாடுகளை வேறுபடுத்தி காட்டுகின்றது. அடுத்ததாக வெளிப்புறங்களை கண்டறிதல், அவுட்லையர் டிடக்ஷன்ஸ். நீள்வட்டத்திற்கு வெளியே உள்ள, அதாவது இப்போ ரீஜன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீள்வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளிகள் வெளிப்புறங்களை அல்லது அசாதாரண அதவணைப்புகளை குறிக்கலாம். ஸோ இதுக்காக 95% ஆஃப் எலிப்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பென் ட்ரீ. ஸோ இது எதுக்காகனா ஒவ்வொரு தரவோட ஒவ்வொரு பபுள் பிளாட்டில் இருக்கக்கூடிய மையப்புள்ளிகளை கனெக்ட் செய்கிறதுக்காக இந்த மினிமம் ஸ்பென் ட்ரீ பயன்படுத்தலாம். அடுத்தது பொதுவாக ஃப்ளிப் எக்ஸஸ் என்பது ஒய்எக்ஸஸை எக்ஸஸ் ஆகவும் எக்ஸஸை ஒய்எச்எஸ் ஆகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளிப் எக்ஸஸ் பொதுவாக பயன்படுத்தப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் கலர் ரேஞ்ச். இது கலர் மேப்பு. கலர் மேப்பில் ரெட் கலர் அதிகமான ஜெனான் இண்டெக்ஸ் குறியீடை குறிக்கிறது. ப்ளூ கலர் குறைவான ஜெனான் இண்டெக்ஸ் குறியீடை உள்ள புள்ளிகளை ரீஜியன்ஸ் பகுதிகளை குறிக்கிறது. இப்போ செட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ செட்டிங் ஆப்ஷன்ஸில் எப்பயும் போல் திக் லைன் தேர்வு செஞ்சுக்கலாம். அடுத்ததான் நமக்கு இந்த ரீஜியன்ஸ் மற்றும் எக்ஸ்எச்எஸ் ஒய்எக்ஸ்எஸோட நேம் ஃபாண்ட் மாடிஃபை பண்ணுறதுக்காக ஃபாண்ட் மாடிஃபைங் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைம் ரோமன் சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் 14. ஓகே, 14 சைஸ் மாற்றியாச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்ஹெச்எஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி 100 இருக்குது. ஸோ நமக்கு ரீஜியன் இ ஹிடனாக இருக்குது. ஸோ அதுக்காக எக்ஸ்ஹெச்எஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 100லேருந்து 75 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 75 சேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு 75 to 400 எக்ஸ்ஹெச்எஸ், அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி வேல்யூ வருது. ஸோ நமக்கு ரீஜியன்ஸ் இ விசிபிளாக இருக்குது. ஆனால் சேம், அதாவது டெக்ஸ்ட்டும் இது ஒரே கலராக இருக்கனால அந்த ரீஜியன் இயோட நேம் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒய்எக்ஸ்எஸ் ஸ்டார்டிங் 10 இருக்குது. ஸோ அதை 15 சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதாவது கிராஃப் விசிபிள் நல்லாயிருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு 15. இப்போ ஸ்டார்டிங் டெம்பரேச்சர், அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர் டெம்பரேச்சர் 15 to 30 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்/ரைட் மார்ஜின், அதாவது நம்ம கிராஃபோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் மார்ஜின் மாற்றிக்கலாம். ஸோ இதில் செல் பண்ணி மவுஸை மூவ் பண்ணும்போது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸை வச்சு நமக்கு எப்படி வேணுமோ கிராஃப் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கிறது 80. அதேமாரி டாப் அண்ட் பாட்டம் மெர்ஜி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்ஸ் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸாக பாஸ்ட் 5ல் கொடுத்துருக்காங்க, 5.02ல். அதேமாரி உங்களுக்கு பாஸ்ட் பழைய வெர்ஷனில் டைட்டில் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு டைட்டில் கிராஃபில் ஆட் ஆகாது. பட் இந்த டைம் டைட்டில் அப்டேட்டில் டைட்டில் ஆட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை இப்போ டைட்டில் பபுள் பிளாட்னு கொடுக்குறோம். ஸோ டைட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஓகே, டைட்டில் ஆட் ஆயிடுச்சு. இங்கே பபுள் பிளாட்டுங்கிற டைட்டில் ஆட் ஆயிடுச்சு. இது சேம், அதாவது டைம் ரோமன் 14ல் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம கலர் கிரேடியன்ட் மாற்றிக்கலாம் டிஃப்ரென்ஸ் கலரில்.
உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்வெர்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இப்போ ரெட்டோட வேல்யூ கம்மியாகவும் ப்ளூவோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இதை அப்படி இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இந்த கோல்டு ஹாட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் ஆப்ஷன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேவ் செட்டிங் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக இப்போ பாஸ்ட்டில் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இந்த கிராஃப் செட்டிங்குள்ளே என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். பொதுவாக நீங்கள் எக்ஸஸோட வேல்யூ 75 செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எண்டு வந்து 400 கொடுத்துருக்குறீங்க. அப்படிங்கக்கூடிய பொழுது அடுத்த ஒரு கிராஃப் இதே மாதிரி வரைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக இதே ஃபார்மெட்டில் அப்படியே அந்த ஃபைலை கொடுக்கலாம். பொதுவாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன். அதாவது டைம் ரொம்ப 14 செட் பண்ணியிருக்கிறேன். திக் லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். கலர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மார்ஜின்ஸ் 8 எந்த சேஞ்சஸ் இல்லை. டைட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒய் எக்ஸஸ் வந்து டெம்பரேச்சர் 15 ஸ்டார்டிங்கும் எண்டு 30. பாப்புலேஷன் டென்சிட்டி 75 to 400 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் செட்டிங் ஆப்ஷன்ஸில் நான் ஆல்ரெடி ஒரு செட்டிங் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ரீப்ளேஸ் கொடுத்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து இப்போ ஒரு இந்த கிராஃபில் வந்து இப்போ நான் சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு சேம் எப்பொழுதும் போல 100, இங்கே 10. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எக்ஸஸோட பாப்புலேஷன் டென்சிட்டி ஸ்டார்டிங் 100 to 400, ஒய்எக்ஸஸோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து 10 to 30. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இப்போ ஓப்பன் த செட்டிங் ஃபைலை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கூடிய செட்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்கும் பொழுது நமக்கு சேம் பழைய மாதிரியே ஸோ த 30 to 15 அதே ரேஞ்சஸில் வந்து நமக்கு செட்டிங் வந்து கொடுத்துரும். ஸோ இதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பல கிராஃப், அதாவது மல்டி கிராஃப்ஸ் வரையும் பொழுது தொடர்ந்து இப்போ பபுள் பிளாட் நமக்கு 5-6 பிளாட் வரையும் பொழுது ஒவ்வொரு டைம் செட்டிங் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூவாக அடுத்தடுத்த முறையில் உங்களுக்கு சேவ் செட்டிங்ஸை சூஸ் பண்ணி டக்குன்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாஸ்ட்டோட ஆப்ஷன்ஸ். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் எப்பொழுதும் பொழுது தான் ஜேபிஜி ஆப்ஷன் தேர்வு பண்ணி சேவேஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ அதனோட இன்டர்பிரட்டேஷன் பார்க்கலாம். இந்த படத்தோட விளக்கம் பொதுவாக குமிழ் வரைபடமானது, அதாவது தமிழில் குமிழ் வரைபடங்கிறது பபுள் பிளாட். எக்ஸ்எச்சில் மக்கள் தொகையின் அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டியும், ஒய் எக்ஸஸில் சுற்றுச்சூழல் காரணி வெப்பநிலை வந்து டிகிரிஸில் எடுத்துருக்கோம். ஸோ ஆகியவற்றுக்கு இடையான உறவுகளை வந்து விளக்குது. இது பபுளோட அளவு இனங்களின் பன்முகத்தன்மையை குறிக்கிறது. அதாவது இனங்கள் பன்முகத்தன்மை என்பது ஜனான் இண்டெக்ஸை குறிக்கிறது. பபுளோட நிறம், அதில் உள்ள வண்ணங்களின் அளவீடு காட்டப்பட்டுள்ளதின்படி பன்முகத்தன்மை மதிப்புகளில் உள்ள மாறுபாடுகளை குறிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதனோட கீ அப்சர்வேஷன்ஸ், அதாவது முக்கிய அவதானிப்புகள். பாப்புலேஷன் டென்சிட்டி மற்றும் டெம்பரேச்சருக்கு இடையான உறவு. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி மற்றும் டெம்பரேச்சர் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டருக்கான இடையே அதிக மக்கள் தொகை அடர்த்தியாக கொண்ட பகுதிகள். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ரீஜியன் எஃப்பும் ரீஜியன் பி, அதாவது ரீஜியன் பி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்து ரீஜியன் எஃப் அதிக ஜனான் குறியீடு கொண்டது. ஸோ இவற்றின் வெப்பநிலையை குறிப்பிடும் பொழுது 27 முதல் 28 டிகிரிக்குள்ளாக இவை இருக்கிறது. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தின்னு பார்த்தோம்னா ரீஜியன் இயு மற்றும் ரீஜியன் சி. இவை பொதுவாக 18 முதல் 20 வரையிலான வெப்பநிலையுடன் ஒப்பிடப்படுகிறது. அடுத்ததாக வந்து இனங்களின் பன்முகத்தன்மை, ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி ட்ரெண்ட்ஸ், அதனோட போக்கு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். இந்த கிராஃபில் அதிக பன்முகத்தன்மை, அதாவது ஹை டைவர்சிட்டி. ரீஜியன் பி உயர்ந்த ஜனான் குறியீட்டை, அதாவது இதனோட மதிப்பு வந்து 3.5 வெளிப்படுத்துகிறது. இது அதன் பெரிய சிவப்பு பபுளை குறிக்கின்றது. இது அதிக வெப்பநிலை மற்றும் மிதமான முதல் அதிக மக்கள் தொகை அடர்த்தி இனங்களின் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறைந்த பன்முகத்தன்மை இ.
இது குறைவான ஜனான் குறியீட்டை கொண்டுள்ளது. இது குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிகளின் இனங்களின் பன்முகத்தன்மையை குறிப்பிடுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபோட கிளஸ்டர் மற்றும் அவுட்லேயர்ஸ், கொத்துக்கள் மற்றும் வெளிப்புறங்கள், ரீஜியன் ஏ, ரீஜியன் ஜி அண்ட் ரீஜியன் டி ஆகியவை மக்கள் தொகையின் அடர்த்தி 150 to 200க்குள்ளாக, அதாவது பாப்புலேஷன் டைவர்சிட்டி இண்டிவிஜுவல்ஸ்/km² மற்றும் வெப்பநிலை 22 முதல் 25 வரை ஆகியவற்றின் நடுத்தர வரம்பில் ஒரு கொத்துக்களாக இருக்கின்றன. மிதமான அளவில் இனங்களின் பன்முகத்தன்மையுடன் ஜனான் குறியீட்டு மதிப்பு 2.7 முதல் 3 வரை கொண்டுள்ளது. அதே ரீஜியன் சி குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, குறைந்த வெப்பநிலை மற்றும் ஒப்பீட்டளவில் குறைந்த பன்முகத்தன்மை கொண்ட வெளிப்புறமாக தோன்றுகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது சுற்றுச்சூழலில் இதனோட தாக்கங்கள். சுற்றுச்சூழல் வெப்பநிலை மற்றும் இனங்களின் பன்முகத்தன்மைக்கு இடையே ஒரு நேர்மறையான தொடர்பினை இந்த பிளாட் வெளிப்படுத்துகிறது. வெப்பமான பகுதிகள் அதிக பன்முகத்தன்மை நிலைகளை ஆதரிக்கின்றன. மக்கள் தொகை அடர்த்தி இனங்களின் பன்முகத்தன்மையை பாதிக்கும் என்று தோன்றுகின்றது. இது அதிகரித்த வளங்கள் கிடைக்கும் தன்மை அல்லது வாழ்விட பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும். நடுத்தர வரம்பில் உள்ள பகுதிகளில் தொகுப்பானது ஒரு வரம்பு விளைவினை குறிக்கிறது. அதை தாண்டி பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றது. பொதுவாக அதனோட கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபோட கன்க்ளூஷன்ஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி மற்றும் டெம்பரேச்சர் மற்றும் ஸ்பீசியஸ் பன்முகத்தன்மை, அதாவது ஜனான் இண்டெக்ஸ் இடையான இடைவினையை எடுத்து காட்டுகிறது. சுற்றுச்சூழல் மேன்மை மற்றும் பாதுகாப்பு உத்திகளுக்கான தாக்கங்களுடன் கூடுதல் சுற்றுச்சூழல் காலனிகளை அதாவது இது கூட கூடுதலான சுற்றுச்சூழல் காலனிகள், எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா மழைப்பொழிவு மற்றும் மண்ணின் தன்மை உள்ளடக்கிய மேலும் ஆய்வுகள் இந்த கண்டுபிடிப்புகளை செம்மையாக்கக்கூடும்னு இந்த கிராஃபில் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம். ஸோ இந்த பபுள் பிளாட் தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தொடர்பான ஒரு தரவை எப்படி பகுப்பாய்வு பண்ணுவது மற்றும் ஒரு டேட்டாவை எப்படி விசுவலைஸ் பண்ணுவது போன்ற சந்தேகங்களுக்கு உங்களுக்கு இருந்தால் அதற்கான லிங்க் நம்ம வெப்சைட் பேஜில் சப்மிட் டேட்டாவிலையும் மற்றும் சேனலோட அபவுட் பேஜில் நம்ம டெலிகிராம் லிங்க்கில் பின் பாயிண்டில் அதற்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட டேட்டாவை லிப்ரோஆஃபிஸ் கேலக்ஸி அல்லது எக்ஸல் ஃபார்மேட்டில் எங்களுக்கு அனுப்புங்க. ஒரு யூடியூப் லைவில் உங்களுக்கு அந்த டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது மற்றும் எப்படி இன்டர்பிரேட் எழுதுறது போன்ற உங்களுக்கு விளக்கி கூறுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.